போன்ற புதிய கட்சிகள் அரசியல் களத்துல தங்கள் இடத்தை பிடிக்க முயற்சிக்கும் இந்த நேரத்துல இத்தகைய சர்ச்சைகள் அவர்களுக்கு ஒரு சவாலா அமையும் என்பது உறுதி. புதிய கட்சிகள் பொதுவா சந்திக்கும் சவால்கள்ல முக்கியமானவை தேர்தல் விதிமுறைகள் குறித்து முழுமையான அறிவு, அனுபவம் உள்ள நிர்வாக அமைப்பு, வேட்பாளர் தேர்வு மற்றும் ஆவணங்களுடைய சரியான தயாரிப்பு. இவற்றுள்ள ஏதேனும் ஒரு பகுதியில ஏற்பட்ட குறைபாடு கூட பெரிய பிரச்சனையா மாறக்கூடும். இந்த சூழ்நிலையில அருண்குமார் மனு நிராகரிப்பு சம்பவம் உண்மையா இருந்தா அது டிவிகே கட்சிக்கு ஒரு ஆரம்ப கட்ட சோதனையாகவே பார்க்கப்படுது. அதே நேரத்துல இது கட்சியோட வளர்ச்சியை முழுமையா பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அரசியல் வரலாற்றுல பல கட்சிகள் ஆரம்பத்துல இது போன்ற சவால்களை சந்தித்த பின்னரே வலுவாக உருவெடுத்திருக்கு. இதுக்கிடையில இந்த விவகாரம் சமூக வலைதளங்கள்ல பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. விஜய் ரசிகர்கள் இந்த செய்தியை கடுமையா எதிர்த்துட்டு வராங்க. இது ஒரு அரசியல் சதி, டிவிக்கு வளர்ச்சியை தடுக்க முயற்சி நடைபெறுது போன்ற கருத்துக்கள் பரவலா பகிரப்பட்டு வருது. மற்றொரு பக்கம் சிலர் இந்த விவகாரத்தை ஒரு சாதாரண நிர்வாக பிழையாதான் கருதி அதிகாரப்பூர்வ விளக்கம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் எடுத்திருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்காதது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல டிவிகே கட்சியும் இதுவரைக்கும் நேரடியா பதிலளிக்காம இருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இந்த விவகாரத்துல அடுத்த கட்டமா என்ன நடக்கும் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. டிவிகே கட்சி மறுபரிசீலனைக்கு விண்ணப்பிக்கலாம், சட்ட ரீதியா சவால் செய்யலாம் அல்லது புதிய வேட்பாளரை அறிவிச்சு மீண்டும் மனு தாக்கல் செய்யலாம் என்ற பல்வேறு வாய்ப்புகள் பேசப்படுது. இந்த முடிவுகள் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் விஜய் இந்த விவகாரத்துல நேரடியா கருத்து தெரிவிப்பாரா என்பது அரசியல் வட்டாரங்கள்ல மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஒரு பதில் கூட இந்த விவகாரத்துல அரசியல் தாக்கத்தை மாற்றக்கூடியதா இருக்கும்.